Hello friends, welcome to Sathish Photography YouTube channel. இந்த வீடியோ வந்து ஒரு ட்ரோன் ரிலேட்டட் வீடியோ தான். சாஃப்ட்வேர் அப்டேட் பற்றி ஒரு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து DJI ஆப். பட் நான் வந்து பே பண்ணி வாங்கலை. ஏன்னா எனக்கு ரெயின்போ சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால ரெயின்போ வெயிட் பண்ணி வாங்கலான்னு பார்த்தேன். இது வந்து ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கொடுத்த ஒரு கிராக்டு வெர்ஷன் தான். இது நான் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகாதுன்னு நினச்சேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் DJI ஆப் வந்து இந்த மாதிரி நான் டெவலப் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒர்க் ஆகலை. பட் இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பட் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம லாகின் பண்ணால் தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த லாகின் பண்ணுறதுக்கு எப்படியும் பேமெண்ட் தேவைப்படும். பட் இப்போதைக்கு நார்மலாக ஃபைப் பண்ணுறது அதெல்லாம் வந்து பக்காவாக ஒர்க் பண்ணுது. எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. இதை பற்றி ஒரு வீடியோவும் நான் ஃப்யூச்சரில் போடுறேன். இப்போதைக்கு நம்ம இன்றைக்கி வீடியோ பற்றி நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக DJI ஆப்பில் வந்து ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு 4-5 அப்டேட்ஸ் வந்து எந்த ஒரு இஷ்யூமே ஆகலை. DJI ஹேக் வந்து நம்ம பே பண்ணி வாங்கியிருந்தோம் இல்லையா, அந்த 15 மீட்டர் ஹேக், அது வந்து எந்த ஒரு இஷ்யூமே ஆகலை இது வரைக்கும். பட் ரீசெண்டாக விட்டுருக்க வேர்ஷன் 1.04.000 இந்த அப்டேட் நீங்கள் பண்ணிங்கன்னா DJI ஹேக்கோட அந்த சர்டிஃபிகேஷன் ஹேக்கும் ஒர்க் ஆகலை, பேக் பட்டன் ட்வைஸ் டேப் பண்ணுற ஹேக்கும் ஒர்க் ஆகலை. ஸோ டோட்டலாகவே 15 மீட்டர் ஹேக்கை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. DJI ஹேக் மட்டும் இல்லை, நம்ம தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் ரெயின்போ இருக்கு இல்லையா, ரெயின்போவோட அந்த 15 மீட்டர் ஹேக்கும் ஒர்க் ஆகலை. 15 மீட்டர் போன உடனே அது வந்து பிளாக் ஆகிடுது. இப்போதைக்கு ஒரே ஒரு சாஃப்ட்வேரில் மட்டும் தான் 15 மீட்டர் அண்ட் அபோவ் வந்து மினி சீரிஸ் வந்து ஃப்ளை பண்ணுது. மினி 1 அண்ட் மினி 2 அண்ட் மினி SC. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிச்சி வந்து பேட் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் மட்டும் நீங்கள் ஃப்ளை பண்ணலாம் இப்போதைக்கு. ஃப்யூச்சரில் நான் வந்து DJI ஹேக் என்ன இஷ்யூ இருக்குன்றது வந்து சார்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ என்னோடய சேனல் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். DJIயோட இந்த ரீசெண்ட் அப்டேட் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரீவியஸ் அப்டேட் வந்து பண்ண முடியாத மாதிரி லாக் பண்ணியிருக்கிறதாவும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் பண்ணலை, எப்படியும் ஃப்யூச்சரில் பண்ணி தான் ஆகணும். பட் நான் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணேன்னா அதை சொல்கிறேன். பட் இன்ஸ்டால் பண்ணவங்க அதை தான் சொல்கிறாங்க. ஈவன் சம் அப்ராட் யூடியூபர்ஸ் கூட அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வார்னிங்னு போட்டே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பண்ணிட்டா மறுபடியும் ரிவர்ஸ் போக முடியாது அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஜாக்கிரதையாக தான் இதை நம்ம பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இஷ்யூ வந்து நம்ம DJIக்கு வந்து நம்ம கஸ்டமர் கேரில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கஸ்டமர் கேர் சேட்டுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்க வந்து கூலாக எங்களால் வந்து ஒரு சில ஜியோ ஜோன்ஸ் வந்து அன்லாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து தேர்ட் சாஃப்ட்வேர்ஸ் ஆர் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து ஜஸ்ட்டு வெளியில் வந்துட்டு DJI ஹேக்ஸை மறுபடியும் காண்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தேன். DJI ஹேக்ஸில் வந்து நம்ம கஸ்டமர் கேரை வந்து காண்டாக்ட் பண்ண முடியாது. ஸோ மெயில் பண்ணி தான் வந்து எதுவுமே வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஒரு மெயில் போட்டிருக்கேன். அவங்க வந்து அதுக்கு ஒரு ஃபார்மல் ரிப்ளை மட்டும் பண்ணியிருக்காங்க. மேபி அது அந்த சொல்யூஷன் என்னன்றது சூன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது சொன்னாங்கன்னா நான் அதையும் ஃப்யூச்சரில் வந்து வீடியோவாக போடுறேன். ரீசெண்டாக DJI ஃப்ளையில் விட்டுருக்க 0.1.04.000 இந்த அப்டேட் வந்து ஒரு ஆப்ஷனலாக தான் விட்டுருக்காங்க. அது நீங்கள் அப்டேட் பண்ணால் தான் அந்த அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து ட்ரோனில் வந்து இது அஃபெக்ட் ஆகும். பட் ஃப்யூச்சரில் வித்தின் ஃபியூ டேஸ் அது வந்து மேண்டேட்ரி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் அந்த அப்டேட் பண்ணால் மட்டும்தான் DJI ஃப்ளை உள்ளே அது வந்து உள்ளே போகும். அந்த மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. ஒன்ஸ் அந்த அப்டேட் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களோட DJI ஹேக்ஸோட 15 மீட்டர் ஹேக் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகாது. ஸோ எப்படியும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ஃப்ளை பண்ணி தான் ஆகணும்னா நீங்கள் வந்து DJI ஆப்பை பே பண்ணி வாங்குறது தான் பெட்டர் ஆப்ஷன். வித்தின் ஃபியூ டேஸ் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோடையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு DJI ஹேக் கஸ்டமர் கேர்கிட்டையும் கேட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு பர்சனலாகவே ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க DJI ஹேக் வந்து பண்ண முடியல, பண்ணலாமான்னு. அப்படி DJI ஹேக் இது வரைக்கும் வாங்குறேன்னா இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு வாங்காதீங்க. ஏன்னா இப்போதைக்கு DJI ஹேக்கோட 15 மீட்டர் ஹேக் வந்து ஒர்க் ஆகலை நம்ம மினி சீரீஸில். ஒன்ஸ் அது சார்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் தைரியமாக பே பண்ணி வாங்குறது பெட்டர். ஏன்னா அதர் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரை விட DJI ஃப்ளையே நீங்கள் யூஸ் பண்ணலாம் DJI ஹேக் மட்டும் வாங்கிட்டிங்கன்னா. பட் இப்போதைக்கு ஒர்க் ஆகலை. நான் அது செக் பண்ணியும் பார்த்துட்டேன். பட் நான் இன்னும் அப்டேட் பண்ணல. அதனால தான் இப்போதைக்கு வந்து நான் DJIயோட ஆப்லேருந்து நான் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அது பண்ணிட்டாவே ஒரு சில இஷ்யூஸ் வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ண முடியாது. நான் இப்போது DJI ஃப்ளையே ஓப்பன் பண்ணல. அது ஓப்பன் பண்ணாவே மேபி எனக்கு கூட இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் கூட கொடுத்துட்ருக்கலாம். ஆனால் நான் DJI ஃப்ளையே பண்ணல. இப்போதைக்கு நான் இதில் தான் பண்ணுறேன். இது வந்து எனக்கு 15 அண்ட் அபோவ் போதான்னு நான் இப்போ செக் பண்ணுறேன் பாருங்கள்.
எஸ் ஆல்டிடியூட் வந்து கம்ப்ளீட்டாகவே நல்லாவே ஃப்ளை ஆகிருக்கு. எனக்கு வந்து இப்போது டெச்சில் வந்து 40 மீட்டர் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ நோ இஷ்யூஸ். அப்டேட் வந்து உங்களை ஆப்ஷனில் கேட்டால் பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஆர்எல்ஸ் ஜஸ்ட் வெயிட். ஸோ இதை இஷ்யூ வந்து சொல்லலாம் அப்படின்றதுனால தான் ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி நான் போட்டிருக்கேன். அண்டு ஃப்யூச்சரில் நான் வந்து இந்த அப்டேட் வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். தேங்க்யூ.